வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன் நான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபீஸ் நண்டு வச்சு 2 வகையான சூப்பரான ரெசிபீஸ். வாங்க அதை எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு கொஞ்சம் நண்டு அதிகமாக தான் தேவைப்படும். அதனால நான் இன்னைக்கு 1.5 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செய்ய போற ரெசிபி கிராப் மீட் வச்சு பால் செய்ய போறோம். அதுக்கு நான் நண்டோட இந்த வயிறு பாகத்தை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த கால் பாகத்தெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல எடுத்துக்கோங்க, அப்பதான் வேகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இந்த நண்டெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி இதை வேக வச்சுக்கலாம். இது ஒரு 15 to 20 minutes நல்லா வேகட்டும். ஆல்மோஸ்ட் 20 minutes ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாம் இல்லாம நண்டு மாத்திரம் தனியா எடுத்து ஆற வச்சுக்கலாம். இந்த தண்ணி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்து செய்ய போற ரெசிபிக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஆற வச்சிருக்க நண்டுல இருந்து இது போல காலெல்லாம் தனியா உடைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாடி பார்ட்ல இருக்கிற சதப்பகுதியை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது போல எல்லா நண்டுல இருந்தும் சதப்பகுதி மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாமும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கடைசியா பைண்டிங்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ரவுண்ட் ரவுண்டா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம உருட்டி எடுக்கிற நேரத்துக்குள்ள இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கணும், அப்பதான் கருகாம ஈவனா ஃப்ரை ஆகி வரும். இது போல நம்ம உருட்டி வச்சிருக்க பால்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஹார்ட்லி ஒரு 5 minutes தான் ஆகும். அவ்வளோதான், சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இது போல் அடுத்தடுத்த பேட்சஸும் போட்டு எடுத்துக்கலாம்.
அடுத்ததான் நம்ம செய்ய போற ரெசிபி, நம்ம தனியா எடுத்து வச்சிருந்த நண்டு கால் இதெல்லாம் சேர்த்து இட்லிக்கு சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அது கூடவே 3 தக்காளி பழம் அதையும் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்ததுன்னா போதும். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போடும்போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி தேங்காய் அரைக்கும் போது மிளகு சேர்த்திருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதோட இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் நம்ம முதல்ல எடுத்து வச்சிருந்த நண்டு கால்களை இது கூட சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியில் ஆல்ரெடி கொஞ்சமா மசாலா இருந்தது, அதுலயே தண்ணி சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி திட்டமா சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நண்டு வேக வச்ச தண்ணி வேற எடுத்து வச்சிருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 15 மினிட்ஸா வெந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த அந்த நண்டு தண்ணி, அதுக்கப்புறமா அந்த மீட் எல்லாம் எடுத்துட்டு மீதம் இருந்த அந்த நண்டு, அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும்.
ஃபைனலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட நண்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை கூட அட்டகாசமா இருக்கும். இன்னைக்கு நான் இட்லி கூட தான் இது சர்வ் பண்ண போறேன். இந்த 2 ரெசிபிஸும் நீங்களும் வீட்ல செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.